ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் பேசிக் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான். இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட்க்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பேசிக் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் லைன்ஸ், ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து லைன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஹந்தியை உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு இப்படி பிடிக்கிறதுக்கு, இப்படி பிடிச்சி போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றவங்க இப்படி பிடிச்சி போடுங்க. எனக்கு வந்து இப்படி பிடிச்சி தான் போட முடியும். எனக்கு இப்படி பிடிச்சி போட தான் ப்ராக்டிஸ் ஆகிருக்கு நல்லா. ஸோ நான் இப்படி பிடிச்சி போடுறேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் பிடிச்சி போடலாம். இப்போது இங்கேருந்து ஒரு டாட் மாதிரி வச்சு மெஹந்தியை எடுத்துக்கோங்க. மேலே தூக்கிட்டு உங்கள் விரலால் மெஹந்தியை லைட்டாக மைல்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது இங்கே ஒரு லைன் வரும். ஓகேவா? அகைன் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு மெஹந்தியை லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இங்கே லைன் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் முடிக்கும்போது கீழே டாட் வச்சிடணும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு சிரமமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கிளாத் வச்சு இந்த இடத்த நீங்கள் லைட்டாக இப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடச்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அகைன் போடுறேன் பாருங்கள். இங்கே டாட் மாதிரி வச்சு மெஹந்தியை மேலே தூக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போடணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். ஓகேவா? அகைன் போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஒரு டாட் மாதிரி வச்சு மேலே கோனை தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த இடத்துல முடிக்கும்போது கீழே இறக்கிடுங்க. ஓகேவா? இந்த லைன் வந்து நீங்கள் வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், கிராஸ் லைன், இந்த கிராஸு அப்படின்னு நீங்கள் 4 டைரக்ஷன்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லேயுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் லைன்ஸ். இது வந்து எப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே கட் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி அங்கங்கே கட் ஆகக்கூடாது. இது தப்பு. ஓகேவா? இங்கே வச்சுட்டு எங்கேயுமே கட் ஆகாமல் கொண்டு போய் முடிக்கணும். இதுதான் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிக் லைன். டிக் லைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க.
அகைன் ஒரு லைன் போடுங்க. இப்போது இந்த 2 லைன் கேப் இருக்கு இல்லையா, கேப்பில் வச்சு நீங்கள் கோனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு போல்டு லைன் கரெக்டாக வந்துடுதா? இதுதான் கரெக்டு. எப்படி போடக்கூடாதுன்னா, இப்போது நீங்கள் 2 லைன் போடுறீங்க இல்லையா, 2 லைன் போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஃபில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது, இது தப்பு. அதாவது இந்த மாதிரி 2 லைன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்கக்கூடாது, அது தப்பு. எப்படி கொடுக்கணுன்னா, ஒரு 2 லைன் கொடுங்க. 2 லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் கோனை நீங்கள் ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் நகர்த்திக்கிட்டு போகணும். ஓகேவா? இதுதான் கரெக்ட். அகைன் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு இதில் நீங்கள் சென்டரில் வச்சு கோனை ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணணும். இதுதான் கரெக்டான ஃபில்லிங் மெத்தட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன்ஸ் பார்க்கலாம். டபுள் லைன் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அகைன் இன்னொரு லைன் போடணும். இதுதான் டபுள் லைன். அகைன் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? மெஹந்தி எங்கேயுமே கட் ஆகாமல் போட ட்ரை பண்ணுங்கள். அப்படி தான் போடணும். ஓகேவா? இதுவுமே நீங்கள் இப்போ இந்த போல்டு லைன் இருக்கு இல்லையா, அந்த போல்டு லைன்லையுமே நீங்கள் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கிராஸு எல்லா சைட்லேயுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைட்லேயுமே போட்டு, ஆக்சுவலாக என்கிட்ட கோன் பழசு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு கட் ஆகுது. நீங்கள் கட் ஆகாமல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லேயுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போது இந்த டபுள் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டபுள் லைன்ஸுமே நீங்கள் எல்லா சைட்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி ஒன்று பென்சிலால் பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி எப்படி போட்டு அதில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டபுள் லைன்ஸுமே நீங்கள் எல்லா டைரக்ஷன்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேவி லைன். வேவி லைனு இந்த அலை மாதிரி போகும் இல்லையா, கடல் அலை, அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். புரியுதா? இப்படி தான் போடணும். இதுவுமே நீங்கள் 4 டைரக்ஷன்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லேயுமே போட்டு நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் லைன் தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் லைன் வந்து இப்படி போடணும். இந்த வேவி லைன் போட்டோம் இல்லையா, அது மாதிரி தான். பட் இது வந்து கொஞ்சம் இப்படி வளைச்சி போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக போடுற மாதிரி போடணும். இந்த மாதிரி தான் போடணும். அகெயின் இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகைன் இந்த மாதிரி பார்த்து போடுங்க. ஓகேவா? இப்படி தான் போடணும். இதுவுமே நீங்கள் 4 டைரக்ஷன்லேயுமே போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு.
இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவோட கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட்டட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.